வணக்கம். நம்மளாலும் 4 பேருக்கு உணவளிக்க முடியுங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம வீட்டு விசேஷ நாளில் கூட ஒருவருக்கு உணவளிக்க முடியலையே, அப்புறம் எப்படி 4 பேருக்குன்னு கேட்குறீங்களா? தானத்திலே மிக சிறந்த தானம் அன்னதானம். அதாவது ஒரு உயிரின் பசியை நீக்குவது. அந்த உயிர் மனித உயிராகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. இருந்தாலும் தினம் ஒருவருக்கு நாம் எங்கு போவது? முன்பெல்லாம் வீடு தேடி யாசகம் கேட்டு வருவார்கள். ஆனால் இப்போது அழைத்தாலும் வரமாட்டார்கள். நாம் அழைக்காமலே நாம் வைக்கும் உணவை உண்ணவும் அதன் பசியை போக்கவும் நம்மால் முடியும். அதற்கு சிறிது பொடித்த பச்சரிசியும் வெல்லமும் கலந்து நம் வீட்டு வாசற்படியில் வைத்தால் சாறை சாறையாக எறும்புகள் வந்து தன் பசியை போக்கிக் கொள்ளும். சிறிது தானியம் வாங்கி நம் வீட்டு மொட்டை மாடியில் வைத்தால் கூட்டம் கூட்டமாக பறவைகள் வந்து பசியை போக்கிக் கொள்ளும். மேலும் மகாலட்சுமியின் அம்சமான பசுவிற்கு கீரை பழங்கள் கொடுப்பதினால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். இன்னும் நம் வீட்டை சுற்றி இருக்கும் நாய், பூனை, மீன் போன்ற ஜீவராசிகளின் பசியை நீக்கிய புண்ணியம் பல மடங்காக நம்மை வந்து சேரும் என்பதில் சந்தேகமில்லை. அவர்களுக்கு செஞ்சு என்ன புண்ணியத்தை கண்டோம் என்று சலித்து கொள்ளும் உறவினர்களின் மத்தியில் இப்படி ஒரு புண்ணியம் செய்த மன திருப்தியும் நமக்கு கிடைக்கும். இவைகளின் உணவிற்கான செலவு மிக குறைவு, ஆனால் அதன் பலனோ அதிகம். இப்போ நம்மளாலும் 4 பேருக்கு மட்டுமல்லங்க, பல உயிரினங்களின் பசியை போக்க முடியும் தானே. நன்றி, வணக்கம்.